கொள்ளலாம். இப்போ தேவன் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்திலே வைத்து அதை பண்படுத்தி காத்து பூமியில் உள்ள எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அப்படி அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய பிரசன்னத்திலே மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த சாத்தான் மனிதன் மீது பொறாமை கொண்டு எப்படியாவது அவனுடைய ஆசீர்வாதத்தை தட்டி பறிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினான். ஆகவே ஒரு நாள் பிசாசானவன் சர்ப்பத்தின் உருவத்திலே வந்து ஏவாளிடத்தில் பேசுகிறான். பாருங்க, அவன் தந்திரமான நாவுடனே வருகிறான். அவன் என்ன கேட்கிறான்? நீங்கள் தோட்டத்திலே உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்க கூடாது என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்கிறான். அவன் மிகவும் தந்திரமாய் இதை கேட்கிறான். ஆதியாகமம் 3 அதிகாரம் 1 சொல்லுகிறது,